பதிலடி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் என்னென்ன கேள்விக்கு பதில் சொல்லிருக்காரு தெரியுமா? திமுகவினர் மீதும் வழக்கு பதிவு போடப்பட்டிருக்கு. யார் அந்த சாரு? ஆதாரம் இருந்தா கொடுங்க, யாரா இருந்தாலும் நடவடிக்கை உறுதி. பொள்ளாச்சி சம்பவம் அதிமுகவினர்னால நடத்தப்பட்டுச்சு. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சி. சாருங்க எல்லாம் பேட்ச மாட்டிட்டு வந்துட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் பேச்சால கொந்தளிச்சிருக்காங்க அதிமுக. இது போன்ற கருத்துக்களை சட்டப்பேரவையில முன்வச்சு அதிரடி காட்டி பதிலளிச்ச முதல்வர் ஸ்டாலின் அப்படி என்னதான் பேசி பதிலளிச்சிருக்காரு? முழு விவரமா வாங்க பார்க்கலாம். அனுமதி இல்லாம போராட்டத்துல ஈடுபட்ட திமுகவினர் மீதும் கூட தான் வழக்கு பதிவு போடப்பட்டிருக்கிறதா முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில தெரிவிச்சிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை விவாதிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில எதிர்கட்சிகள் மற்றும் ஆளும் கூட்டணி கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல போராட்டம் நடத்தின பாமகவினர் கைது குறித்த பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.கே. மணியோட கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளிச்சிருக்காரு. அந்த பதில்ல போராட்டத்துக்கு முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருக்கணும். போராட்டம் நடத்துவதற்கான இடங்கள்ல மட்டும்தான் போராட்டம் நடத்த முடியும். பல்வேறு இடங்கள்ல அனுமதியோட போராட்டங்கள் நடந்துட்டு தான் வருது. அனுமதி இல்லாம போராட்டம் நடத்தினா திமுகவினரா இருந்தாலும் அவங்க மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. போராட்டம் நடத்தக்கூடாத இடத்துல நடத்தினதுனாலதான் கைது செய்யப்படுற சூழ்நிலை ஏற்படுதுன்னு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது மட்டுமா? யாருங்க அந்த சாரு? யாரா இருந்தாலும் தண்டனை உறுதி. அந்த சார் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுகளுக்கு சட்டப்பேரவையில முதல்வர் ஸ்டாலின் இன்று காட்டமா பதிலளிச்சிருக்காரு. அந்த பதில்ல பாலியல் வழக்குல கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் கிடையாது, திமுக ஆதரவாளர் மட்டும்தான். திமுக ஆதரவாளருங்கிறத நான் மறுக்கல. திமுகவை சேர்ந்தவரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருப்போன்னு இன்று சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்க முன்வச்சு யார் அந்த சார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது. அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சாருன்னு பேட்சோட தான் சட்டசபையிலையும் பங்கேற்றிருந்தாங்க. இந்நிலையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் முதல் முறையா விளக்கம் அளிச்சு பேசியிருக்காரு. பல்கலைக்கழகம் பெயரை உச்சரிச்சு பல்கலைக்கும் அண்ணாவோட பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்த விரும்பல. உயர் நீதிமன்ற உத்தரவின்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவுல தான் விசாரணை நடைபெற்று வருது. சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க. மாணவிக்கு நேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய கொடூரம். இதனை யாராலையும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது குறித்து எம்எல்ஏக்கள் பேசி இருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டோட பெண்ணோட பக்கம் நின்று நியாயம் பெற்று தருவதை தவிர தமிழக அரசுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லைங்கிறத இங்க தெளிவுபடுத்திக்கிறேன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அவ்வப்போது யார் அந்த சார்னு கேட்கிறீங்க. உங்ககிட்ட யார் அந்த சார் என்பது குறித்த ஆதாரம் இருந்தா உடனடியா உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுக்கிட்ட அதனை நீங்க தாராளமா அளிக்கலாம். குற்றவாளி யாரா இருந்தாலும் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும். 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கலும் செய்யப்படும். பாலியல் வழக்குல கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்ல, ஆதரவாளர் மட்டும்தான் அப்படிங்கறத நான் இங்க தெளிவுபடுத்திக்கிறேன். திமுகவை சேர்ந்தவரா இருந்தா இந்நேரம் அவர் தண்டனை நிச்சயம் அடைஞ்சிருப்பாரு. பல்கலைக்கழக வளாகத்துல சிசிடிவி கேமராக்கள் சரியாக இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு முதல்வர் ஸ்டாலின் காட்டமா கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய இருக்கு. பெண்களுக்கு எதிராக ஆட்சியை நடத்திய சாருங்க எல்லாம் பேட்ச குத்திக்கிட்டு வந்து அமர்ந்திருக்காங்கன்னு அதிமுக எம்எல்ஏக்களை தாக்கி சட்டசபையில இன்று பேசியிருக்காரு தமிழக முதல்வர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர வச்சது. இது தொடர்பா மாணவி அளித்த புகாரின் பேர்ல கோட்டூர்புரம் பகுதியில சாலையோரம் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பா தமிழக அரசையும் காவல்துறையையும் எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க.
பாலியல் வன்கொடுமை வழக்குல கைதான ஞானசேகரன் செல்போன்ல பேசினப்போ சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாருன்னு பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகார்ல தெரிவிச்சதா எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. இதனையடுத்து யார் அந்த சார்? எதிர்கட்சியினர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து அதிமுக உறுப்பினர் தங்கள் கருப்பு சட்டைகள்ல யார் அந்த சாருங்கிற பேட்சையும் அணிஞ்சிருக்காங்க. அப்போ அதிமுக எம்எல்ஏக்களை சாடி பேசின முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது மாதிரி எதிர்கட்சியினர் பேசிட்டு வராங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும். பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்ற மாநிலம் தமிழ்நாடுதான். வன்கொடுமை வழக்குல வேடிக்கை பார்க்கிறது கிடையாது திராவிட மாடல் அரசு. இது மக்கள் மத்தியில எடுபடாது. அரச பாராட்ட மனமில்லைனாலும் வீண் பழி சுமத்த வேணான்னு அதிமுகவினர்கிட்ட வலியுறுத்தி இருக்காரு முதல்வர் ஸ்டாலின். கடந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில என்ன நடந்ததுங்கிறத நினைச்சு பாருங்களேன். தொடர்ச்சியா பல பெண்களுக்கு 2 வருடமா நடந்துச்சு அந்த வன்புணர்வு. அப்போது அதிமுக ஆட்சியில எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கப்படலையே. ரயில் முன்னாடி தள்ளி சத்யா என்ற பெண் கொல்லப்பட்ட வழக்குல மரண தண்டனை வாங்கி தந்தது இந்த திமுக அரசு தான். மனசாட்சி இல்லாம பெண்களோட பாதுகாவலர்கள் மாதிரி பேசுறவங்க பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த சம்பவத்துல அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சிபிஐ விசாரணைக்கு பிறகுதான் அந்த விவகாரத்துல பல்வேறு உண்மைகள் வெளியாச்சு. அந்த சம்பவத்துல தொடர்ச்சியா பல பெண்களுக்கு 2 ஆண்டுகளா பாலியல் வன்கொடுமையும் நடந்திருக்கு. பாலியல் தொல்லை ஆபாச வீடியோ தொடர்பா புகார் அளிச்சும் போலீசார் வழக்கு பதிவு செய்யல. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கோட லட்சணம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், பொள்ளாச்சி சம்பவத்துல ஈடுபட்டவங்க அதிமுக பிரமுகர்கள் தான். பொல்லாத ஆட்சிக்கு இந்த பொள்ளாச்சி தான் சாட்சி. எதிர்கட்சி தலைவர் தன்னோட பொறுப்பை மறந்து பேட்ச் அணிஞ்சிட்டு வந்திருக்காரு. பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுகவினர் சம்பந்தப்பட்டதுங்கிறத அவர் மறந்துட்டாரோ என்னவோ. இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்திய சாருங்க எல்லாம் யாரு? அந்த சாருங்கிற பேட்சை அணிஞ்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது மாதிரி அதிமுக ஆட்சியில 100 சார் குறித்து நான் கேள்வி கேட்க முடியும்னு பேசியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். எதிர்கட்சி நண்பர்களே, குற்றம் செயல்கள்ல நாங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு தடங்களா இருக்காம உங்களால முடிஞ்ச ஒத்துழைப்ப தரணும்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. பொள்ளாச்சி வழக்கு குறித்து பேசும்போது சார் ஆட்சின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக உறுப்பினர்கள் அமளியில ஈடுபட்டாங்க. இதனையடுத்து இந்த விவகாரத்துல அதிமுகவினர் வெளிநடப்பும் செஞ்சிருக்காங்க.